வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி கொள்ளு கஞ்சி செய்ய போகிறோம். கொள்ளு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது சிகப்பு அவல் 25 கிராம் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் கிடைக்கலன்னா வெள்ளை அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஓட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் போடும். நம்ம கொள்ளு கஞ்சி வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறோம். அரிசி எந்த அரிசி எடுத்துக்கினாலும் உங்களுக்கு கொள்ளு கஞ்சி சாப்பிட்ற எஃபெக்ட் இருக்காது. அதனால இது 50 கிராம், இது 25 கிராம். இது ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துக்க போகிறோம். வெறும் கடாயில் வாசம் வர்ற வரைக்கும் கொள்ளை நல்லா வறுத்துக்கோங்க. கொள்ளு சாப்பிட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பு வந்து கரையும். அதாவது டெபாசிட்டான கொழுப்பெல்லாம் கரையும், ஊழச்சதை குறையும்பாங்க. ஒரு பழமொழியே உண்டு, கொடுத்தவனுக்கு கொள்ளு இளைத்தவனுக்கு எள்ளும்பாங்க. வெயிட்டாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்டா வெயிட் குறைவாங்க. வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க எள்ளு சாப்பிட்டாங்கன்னா வெயிட் போடும். நல்லா வாசம் வரட்டும். கொள்ளு நல்லா வாசம் வந்து கொஞ்சம் 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ எடுத்துருங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் நுணுகிக்க போகிறோம். ஏன்னா அவல் வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும். கொள்ளு வந்து முழுசாக இருந்துச்சுன்னா ருசி இருக்காது கஞ்சிக்கு. இப்போ நம்ம வந்து அவலை லேசாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அவலை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் நல்ல வாசமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். சிம்மில் வச்சு இதை பண்ணுங்கள். இல்லை ஏன்னா அவல் சீக்கிரம் கருகிடும். அவலை வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ண தேவையில்லை, சீக்கிரம் வெந்துடும். கொள்ளு நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு காரணம் வந்து சவச்சவன்னு இருக்கும். பயரை போட்டு நம்ம கஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதை பவுட்ரு பண்ணால் தான் கஞ்சி நல்லாயிருக்கும். போதும். நம்ம நல்லா பொடி பண்ணிட்டோம். நல்ல வாசமாக இருக்குது. இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம கொள்ளு எடுத்த கப்லேயே 3 கப்பு, 1 கப் கொள்ளுக்கு 3 கப்பு தண்ணி. குக்கரில் 1 விசில் கொதிக்கும். நல்லா வெந்துருச்சு. உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணணும், மோர் ஊற்றணும். சூடாக இருக்கையில் மோரை ஊற்றுனீங்கன்னா புளிச்சிரும், கஞ்சி புளிச்ச டேஸ்ட் வந்துடும். உப்பு கொஞ்சம் பத்தலை போட்டுக்கிறேன். இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். கொஞ்சம் ஆற வைப்போம், ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம சிகப்பு அவல் போடவும் ப்ரௌன் கலரில் இருக்குது. மோர் வந்து புளிக்காதது மோராக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க கஞ்சி. கொள்ளு கஞ்சி வந்து இருமலையும் சளியையும் கண்ட்ரோல் பண்ணும். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது தாளித்து கொட்டினா இன்னும் டேஸ்ட் இருக்கும். இதை தாளிச்சிருவோம். இப்போ ஜீரகம் கடுகும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம் எல்லாம் வெங்காயம், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பச்சை வெங்காயம் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்கிறதுனால வெங்காயத்தை வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் இதில் போட்டிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. சளி இருமல் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. அது ஊறி வெங்காயமும் மோரில் ஊறி நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.